வணக்கம் நண்பா. தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். 8வது ஊதியக் குழு மத்திய அரசு ஊழியர்களுக்கு காத்திருக்கும் ஜாக்பாட். முழு விபரம் உள்ளே. காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. மத்திய அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கனவு இந்த பட்ஜெட்டில் நிறைவேறலாம். 8வது ஊதிய குழுவிற்கான அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாகலாம் என கூறப்படுகின்றது. மத்திய அரசு ஊழியர்கள் அளித்துள்ள கோரிக்கைகளில் 8வது ஊதிய குழுவின் உருவாக்கம் மற்றும் செயலாக்கம் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 8வது ஊதிய குழு அமைக்கப்பட்ட பின் ஊழியர்களின் ஊதியத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஆகையால் நீண்ட நாட்களாக ஊழியர்கள் இதை கோரி வருகிறார்கள். 8வது ஊதிய குழு அமலுக்கு வந்தால் ஊழியர்களின் ஊதிய முறையில் பல மாற்றங்கள் ஏற்படும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இதனால் பெரிய அளவிலான நன்மைகள் கிடைக்கக்கூடும். அடிப்படை ஊதியம், அலவன்ஸ்கள், ஓய்வூதியம் மற்றும் பிற சலுகைகளை ஊதியக்குழு மறு ஆய்வு செய்யலாம். இதன் காரணமாக கணிசமான ஊதிய உயர்வு இருக்கும் என நம்பப்படுகிறது. இன்னும் சில நாட்களில், அதாவது ஜூலை 23ஆம் தேதி நிதி அமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாட்டின் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். இந்த பட்ஜெட் குறித்து பல தரப்பு மக்களுக்கு பலவித எதிர்பார்ப்புகள் உள்ளன. மத்திய அரசு ஊழியர்களுக்கும் தங்கள் கோரிக்கைகளை அரசாங்கத்தின் முன் சமர்ப்பித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர் சங்கங்கள் அமைச்சரவை செயலாளருக்கு முன்மொழிவை அனுப்பியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் அளித்துள்ள கோரிக்கைகளில் 8வது ஊதிய குழுவின் உருவாக்கம் மற்றும் செயலாக்கம் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 8வது ஊதிய குழு அமல்படுத்தப்பட்ட பின் ஊழியர்களின் ஊதியத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஆகையால் நீண்ட நாட்களாக ஊழியர்கள் இதை கோரி வருகிறார்கள். 2024ஆம் பட்ஜெட்டுக்கு முன் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பு பல கோரிக்கைகளை அரசாங்கத்தின் முன் வைத்துள்ளது. இது தவிர 8வது ஊதிய குழுவை அமைப்பதற்கான பரிந்துரையும் அரசுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 3வது முறையாக ஆட்சிக்கு வந்துள்ள பாஜக தலைமையிலான NDA அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் 8வது ஊதிய குழுவை அமைப்பது தொடர்பான அறிவிப்பை வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான தேசிய கவுன்சில், மத்திய அரசு ஊழியர்களுக்கான கூட்டு ஆலோசனை அமைப்பின் செயலாளர் திரு ஷிவ்கோபால் மிஸ்ரா அவர்கள் 8வது ஊதிய குழுவை அமைப்பதற்கான அவசியத்தை வலியுறுத்தி அமைச்சரவை செயலருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதில் ஊழியர்களின் தற்போதைய நிலையும் அடுத்த ஊதிய குழுவிற்கான தேவையை பற்றியும் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. பொதுவாக 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மத்திய ஊதிய குழு அமைக்கப்படுகிறது. புதிய ஊதிய குழு மத்திய அரசு ஊழியர்களின் தற்போதைய சம்பள அமைப்பு, அலவன்ஸ்கள் மற்றும் சலுகைகளை ஆய்வு செய்து பணவீக்கம், விலைவாசி போன்ற அம்சங்களின் அடிப்படையில் தேவையான மாற்றங்களை அரசிற்கு பரிந்துரைக்கிறது. 7வது ஊதிய குழு 2014ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு 2016ஆம் ஆண்டு அமலுக்கு வந்தது. முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிப்ரவரி 28, 2014 அன்று 7வது ஊதிய குழுவை கொண்டு வந்தார். அதன் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2016 முதல் அமலுக்கு வந்தன. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 50% அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தை பெற்று வருகிறார்கள். ஜூலை 2024 முதல் DA 4% அதிகரிக்கும் என கூறப்படுகின்றது. அப்படி நடந்தால் மொத்த அகவிலைப்படி, அதாவது DA 54% அதிகரிக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.